அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ரா. இன்றைய பதிவு மிக அழகான பழம்பெரும் கோவில், விஜய ராகவ பெருமாள் கோவில். அப்படியே பாருங்க, அதுதான் ஆறுமுக கோட்டா சுவாமி. இப்படியே வாங்க, இது பெருமாள் கோவில், அதாவது விஜயராகவ பெருமாள் கோவில். இது ஒரே வளாகத்தில் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ விஜயராகவ பெருமாள் கோயில் முதல்ல இருக்குது. நம்ம அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே வரலாம். எவ்வளோ இயற்கை சார்ந்த எவ்வளோ அழகான இடமா இருக்குது பாருங்கள் இந்த கோவில். இந்த தூண்கள்லாம் பாருங்கள். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன் இருக்குது. கோவில் மூடி இருக்குது. நம்ம சுற்றி அப்படியே பார்த்து கொண்டே வரலாம். இது கரிகாலரின் வழித்தோன்றலான நாராயணராஜா என்பவர் கட்டினாருன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி ஆற்றின் கரையோரமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டின் திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருத்தணி முருகன் கோவில் அருகில் தான் இந்த கோவில் இருக்குது. ஒரே வளாகத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே விஜயராகவ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார். இது எப்பப்பெல்லாம் சிறப்பான நாட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்றும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குங்களாம் அந்த மாதம் முழுவதும். அப்புறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா விசேஷம், நிறைய பேர் வருவாங்களாம் இங்கே வழிபடுவதற்கு. ரொம்ப அருள் மிகுந்த நம்ம விஜயராகவ பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது திருத்தணி போகிற கீழ்ப்புறம், அதாவது மலையடிவாரம்னு வாங்க இல்லையா, அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருத்தணி போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவில். இந்த கல்லை பாருங்கள், அங்கே ஒரு மீன் வடிவமாக இருக்குது பாருங்கள். இதில் எத்தனை அழகான சிற்பங்கள் இருக்குது. சூரியனும் நம்ம கூடயே வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ இயற்கை அழகான இடமா இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் மிகவும் பழமை வாய்ந்த மரங்கள். இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். நம்ம வந்தது தெரிந்து பெரியவர் ஒருவர் திறப்பார்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நம்ம பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அவர் நமக்காக மூலவரை திறந்து வைத்தார். ஒரு 5 நிமிடம் நம்ம பார்ப்பதற்காக. அதற்குள்ளே நம்ம சுற்றி பார்த்து கொண்டு வரலாம். இது உட்புறம். ஃபஸ்ட்டு வெளியே பார்த்தோம். இது கோயிலினுடைய உள்புறம். சூரியன் அந்த மேல் இடையில் விழுது இந்த கோவில் உள்ள அந்த வெளிச்சம்லாம் பாருங்கள். ஒவ்வொரு கற்களிலும் ஒவ்வொரு வேலைப்பாடு இருக்குது. அவ்வளோ அழகாக சிற்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கற்களில் இந்த பாருங்கள், சூரியன் இந்த இடையில் நம்ம கோவில் உள்ள இந்த வெளிச்சம் விழுது. இது இடையில் புதுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. சிமெண்ட்டெல்லாம் போட்டு அந்த கல்லுக்கு இடையில் இருக்குது. இது இந்த சிற்பங்கள் சிலைகள்லாம் ஆழ்வார்கள், நம்மாழ்வார், ராமானுஜம் எல்லாம் அழகாக அமர்ந்திருக்கும் காட்சி. அப்படியே வாங்க. எவ்வளோ அழகான ஒரு தோற்றம் பாருங்கள். எனக்கு இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்து பெருமாளை நின்ற கோலத்தில் தான் பார்த்துருக்குறேன். இதுதான் முதல் தடவை விஜயராகவ பெருமாள் அமர்ந்த கோலத்தில் நான் பார்ப்பது இதுதான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பெருமாளை நான் பார்த்ததே இல்லைங்க.
பெரியவர் அவர் தான். அவருக்கு மிகவும் நன்றி நம்ம சொல்லிக்கலாம். அவர் தான் வந்து சிரமம் பார்க்காம வந்து நமக்காக திறந்து வைத்தார். ஐயா அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு காட்சி பாருங்கள். பெருமாளிடம் பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள். பெருமாள் அவர்கள் அமர்ந்த காட்சி, பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவியும் நமக்கு அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறட்டும் என்று பெருமாள் ஆசையுடன் நிறைவேறட்டும். அவ்வளோதாங்க, நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிளம்பலாம். நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த அற்புதமான ஒரு கோவிலுக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பாருங்கள். அற்புதமான ஒவ்வொரு இந்த சிற்பங்கள் முதற்கொண்டு கோவில் உட்புறம் வெளிப்புறம் அழகான தோற்றத்தோடு இருந்தது. நீங்கள் வந்து பார்த்து பெருமாள் விஜயராகவ பெருமாள் ஆசி பெற்று வாழணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.